ஹாய் கைஸ் அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ப்ரான் கட்லட் தான் பார்க்க போறோம். ப்ரான் கட்லட் தான் நிறைய வந்து உருளைக்கிழங்கு தானே போட்டு செய்வாங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இது ப்ரான் கட்லட் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். பார்க்கலாமா? வாங்க. ஃபர்ஸ்ட் மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதுல 2 பட்டை போட்டுக்கலாம். 2 லவங்கம் போட்டுக்கலாம். அப்புறமா உடைச்சக்கல்ல போட்டுக்கலாம். உடைச்சக்கல்ல போட்டு மிக்ஸியில நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பிளெண்ட் பண்ணி எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது, நல்ல மையா அரைஞ்சிருக்கணும். இல்லையா, திருப்பியும் மிக்ஸில விட்டு நல்லா மையா அரைச்சு, தூளாக்கி எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பார்க்கலான்னா, இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாமா? ஆனியன், பச்சை மிளகா, எறா, தேங்காய், நெக்ஸ்ட்டு கொஞ்சமா கொத்தமல்லி வச்சுட்டு, அடுப்ப ஆன் பண்ணி ஒரு கடாய வச்சிடலாம். கடாய வச்சுட்டு, அதில ஆயில் ஊத்திக்கலாம். ஆயில் வந்து நெறைய வேணாம். அத நம்ம ஃபர்ஸ்ட்டு ஃபுல்லா பெரட்டி மசாலாவோட பெரட்டி எடுத்து ஆற வச்சு மிக்ஸில அரைக்கணும். ஸோ, அதனால ஆயில் கொஞ்சமா போட்டுக்கிட்டு, எல்லா இன்கிரீடியன்ட்ஸும் போட்டுடலாம். ஆனியன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா தேங்காய் பொத்தமா போட்டுக்கலாம். பச்சை மிளகா போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா பச்சை மிளகா போட்டுட்டு, இருக்கிற அந்த கொத்தமல்லியும் போட்டுடலாம். எல்லாத்தையும் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி போட்டுக்கோங்க. பச்சை மிளகா வந்து நீட்டா இருக்கு. ஸோ, அது மிக்ஸில அங்க இங்க அறப்படாம போயிட போதில்ல. அதனால நம்ம கட் பண்ணி கையில போட்டுக்கலாம். ஓகேங்களா? போட்டுட்டு இப்போ ஃபுல்லா நல்லா பெரட்டி பெரட்டி எடுத்து மசாலா வந்து நல்லா பயணும். ஸோ, அதனால பெரட்டி பெரட்டி எடுத்து நம்ம ஒரு 5 மினிட்ஸ் பெரட்டி எடுத்தா போதும். சரிங்க. மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க, உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா பெரட்டி எடுத்துட்டு, அத கொஞ்ச நேரம் ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு நல்லா ஆறுனதுமே அத மிக்ஸில அரைக்க வேண்டியது தான். ஓகே. போன தடவ நான் சிக்கன் 65 ரெசிபி போட்டிருந்தேன். என்கிட்ட நெறைய பேர் அத ரெமெடி சொல்லுங்க. ஏன் சொல்லலன்னு கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா நான் சொல்லுவேன். ஏன் நான் சொல்லலன்னா, எனக்கு ஒரு 100 சப்ஸ்கிரைபர் மேல வரணும். ஓகேங்களா? கண்டிப்பா எனக்கு கமெண்ட்ஸ்ல எல்லாருமே வந்து ரெமெடிய பத்தி நெறைய ஒண்ணு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா நான் உங்களுக்கு அந்த ரெமெடி பத்தி சொல்றேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? நல்லா அரைச்சாச்சு. அரைச்சு நல்லா மையா ஆயிருச்சு. அதாவது எப்படி இப்ப நம்ம ஒரு தேங்காய் சட்னிலாம் செய்யும்போது நல்லா கட்டியா செய்வோம்ல, அந்த பதத்துக்கு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஃபுல்லா ஒரு கிண்ணத்துல போட்டுட்டு, நம்ம அரைச்சு வச்சிருக்கோம்ல, உடைச்சக்கல்ல பொடி அரைச்சு வச்சிருக்கோம்ல, அத என்ன பண்ணலாம், இதுல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, போட்டுட்டு அதுல 1 எக் எடுத்துக்கலாம். 1 எக் எடுத்து அத தட்டி அதுல இருக்கிற வெள்ள கருவ மட்டும் எடுத்து அதுல போட்டுக்கலாம். மஞ்சள் கருவு கிடையாது, வெள்ள கருவு. அத போட்டுட்டு, நீங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, அத எடுத்து ஃப்ரிட்ஜ்ல ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட நல்லா ஊற வச்சு மேக்னேட் பண்ணி எடுத்துக்கணும். ஓகேங்களா? சரி. இது வந்து என்னோட சன்னோட சேனல் தான். எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பா. நீங்க சப்போர்ட் பண்ணி அவன மேல மேல வளரச் செய்யுங்க. நெக்ஸ்ட்டு இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்துக்கலாமா? 20 மினிட்ஸ் மேல நல்லா மேக்னேட் பண்ணி எடுத்தாச்சு. ஒரு தவா வச்சாச்சு. தவால ஆயில் போட்டுக்கோங்க. இதுக்கு வந்து நெறைய ஆயில் சாப்பிடுறவங்களும் இருக்காங்க. கம்மியான ஆயில் போட்டா உடம்புக்கு ஹெல்தி இல்ல. அதனால கம்மியா தான் போட்டிருக்கேன். ஸோ, கம்மியான ஆயில் போட்டுட்டு, இப்ப அத அழகா ஒண்ணு ஒண்ணா எடுத்து கையில குட்டி குட்டியா ஒரு கட்லர் சைஸுக்கு கையில லைட்டா தண்ணி போட்டுக்கோங்க. ஒட்டும். மேக்ஸிமம் ஒட்டாது. சிலது ஒட்டுச்சுன்னா. கட்லட் மாரி நீங்க என்ன செய்யுங்க, அழகா ரவுண்ட் பண்ணிட்டு, தவாவுல போட்டு சிம்லயே வச்சு எடுக்கணும். ஆஃப் சிம்லயே வச்சு எடுக்கணும். ஓகேங்களா? ஆஃப் சிம்லயே வச்சு எடுத்து, அந்த பக்கம் ஒரு திருப்பு, இந்த பக்கம் ஒரு திருப்பு. திருப்பிட்டு, அதோட அத பிளேட்டிங் பண்ணி, அதுல கொஞ்சமா புதினா சட்னியோ, இல்ல தக்காளி சாஸோ வச்சு சாப்பிட்டீங்கன்னா, சூப்பரா இருக்கும். ஹாய் காய்ஸ்! எல்லாரும் இத ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நெனைக்கிறேன். இத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. உங்கள நான் அடுத்த வீடியோல ஒரு சூப்பரான வீடியோ இருக்கு. இது கூட சேர்ந்தா மாரி ஒரு குழம்பு செஞ்சிருக்கேன். ஸோ, இது உங்களுக்கெல்லாம்